பதிவு யாருக்குன்னா இந்த பழக்கடை நிவாசு அவங்க அப்பா அம்மா என் வீடியோவை பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த செத்த பையனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைங்க. செத்த பையன் ஒரே வாய்ஸ் அனுப்பி கிடக்கான், எனக்கு வாய்ஸை அனுப்பி விட்டே கிடக்கான். தலைவரே தலைவரே தலைவர் செத்த பையன் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பையல எப்போ பார்த்தாலும் வாய்ஸ் எடுத்த நாள்ல இருந்து வாய்ஸ் அதான் அனுப்புகிறான், மற்ற எதுவுமே அனுப்ப இருக்கான். ஒரே ஊ ஆ ஊட்டு போயேன் ஏதாவது ஒரு படத்துக்கு போ, செத்த பையல அந்த படத்துக்கு போ. நான் அந்த ஸ்னேக் வீடியோவில் அவங்க கூட அவங்க இன்னும் வாய்ஸை பேசியிருக்காங்க. நான் அதே மாதிரி இன்னும் நான் என் பிள்ளைல உட்காந்து வீடியோ போட்டிருக்கான். நீ அதை அவங்கள கட் பண்ணி எடுத்து அதில் சூர்யாவை போட்டு என்ன பாட்டு போட்டிருக்கா? குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கள் அப்பான்னு சொல்லி என் பிள்ளைல பாட்டு பிடிக்க போட்டுருக்கோம். நாரப்பையில 4 பிள்ளை தானே பெற்றிருக்கேன். செத்த பிள்ளை என்னமோ 15 பிள்ளை பெற்றுட்டேன் செத்த பையில. அப்போ பார்க்க போனால் நான் ஒரு 10 பிள்ளை பார்த்தா நீ என்ன கேவலப்படுத்திட்டு செத்த பயலுலா. இது யாருக்குன்னா ஒரு பேப்பர் ஐடி என்ன போட்டிருப்பான் 100ன்னு போட்டிருப்பான், பேப்பர் ஐடி 100ன்னு போட்டிருப்பான். இல்லை பேதியில் போவான். இல்லை என் வீடியோ எடுத்து எங்கெல்லாம் தீய கொளுத்துறா செத்த பையில. உனக்கு இது அசிங்கமாக இல்லையா உனக்கு? ஏழை இப்படி சாவுறியோ? இல்லை ஏன்ட்ட முதல்ல இந்த மாதிரி வாரிங்க. ஒரு வீடியோ போட முடிக்க ஒரு இதை போட முடிக்க அங்கே அதை வைக்கிறது இங்கே இதை வைக்கிறது. செத்த பையில நீங்களாம் ஒரு எடிட் போய் பண்ணுங்களேன், சம்பாதிக்கலாம். செத்த பையில எனக்கு கொண்டு வச்சுட்டு வைக்கல இருக்குது செத்த பயிலா. நான் பேசுறது அசிங்கம் சொல்கிறீங்களே, ஒரு பாட்டு பிடிக்கிட்டா? மதனம்மாள் ஒரு மாளிகை பவளத்தால் மணி மண்டபம் குயரத்தில் ஒரு கோபுரம் என்னை அழைக்குது வா பேப்பரடி என்னை அழைக்குது வா. செத்த பையல புரியுதா புரியுதா? புரியும். அப்படியா சொல்லு செத்த பையல சொல்லு. என்னது உங்களை சின்ன பிள்ளையிலேயே கள்ளி பழவத்து கொள்ளுன்னா நாங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போயேன் செத்த பையன் கஷ்டப்பட்ட ஒழிஞ்ச எனக்கெல்லாம் பற்றி பேதியில் போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் கள்ளிப்பால் விட்டு கொல்லணுமா? எதுக்கு? நான் வீடியோ போட உனக்கு என் பேதி எடுக்கு, பேதி வாந்தியம் உனக்கு எடுக்கு. செத்த பயில அறுத்து கிழிச்சு விட அறுத்தாமா செத்த பயிலா. போங்களாங்க செத்த பயிலா. இது என்னென்னா நேற்று ஒரு தம்பி ஃபோன் போட்டாங்க. ஃபோனை போட்டு தலைவரே நீங்கள் எங்கே இருக்கீங்க கடையில் இருக்கப்ப என்ன இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தாங்க ஒரு அனுப்புனீங்க. வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னு என்னன்னு கேட்டேன். இல்லை உங்களை பற்றி ஒரு வீடியோ வந்து அனுப்புனேன். என்ன வீடியோ சொல்லுன்னேன். இல்லை வீடியோ சொல்லப்பான்னே. இல்லை நீ தூத்துக்குள்ள ஆடினீங்களா பொம்பளை போட்டு இந்த பொம்பளை போட்டு ஆடினீங்களா அதை பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரியாக வருதுண்ணா. அப்படியா மாதிரியாக வருது என்னப்போ என்ன மாதிரியாக வருந்தேன் இல்லை ஒரு மாதிரியாக வருதுண்ணா. நான் சொன்னேன் துண்டை தண்ணியில் முக்கிட்டு கேட்டிட்டு கும்பல படுன்னேன். இல்லை தலைவரே என்னை பார்த்தா வந்து நீங்கள் இந்த வேறு மாதிரி போகிற மாதிரிலாம் இருக்குன்னா நான் சொன்னேன் நான் எல்லாம் வசதி பண்ணிட்டு வாரேன், வந்துட்டு உன் கையில் தர நீ உல்லாசமாக இருக்கேன்னு கேட்டேன். சதான் நண்பர்களே எப்படி அப்படி தான். இப்போ என்னென்னாச்சுன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே பழக்கடை நிவாசாக மாறிட்டாங்க. இப்போ ஒரு பதிவு வந்திருக்கு. தலைவரே அட பேதியில் போவான் உன் இதில் வந்து அதை கொண்டு வைக்கேனா செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் என்னல இது அனுப்புறியா? அவ்வளோ ஒரு ஒன்று போல் இப்படி அனுப்புகிறேன் என்னல? இல்லை எல்லாரும் காம வெறி பிடிச்ச பயிரில் நீங்கள் அப்போ செத்த பயில என்ன காம பிடிச்ச பையங்க? தலைவரே ஊன்ட்டு போ எங்கேயாட்டு போ. இது எதுக்குன்னா ஒரு தம்பி வந்து பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. தம்பி ஒரு வியாபாரி, அவங்க ஒரு மாடு வியாபாரி, ஒரு நல்ல விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுறவங்க. அவங்க பொண்ணு அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல போச்சுல அந்த பெண் பார்த்துட்டு தம்பி பார்த்து சொல்கிறாங்களா கருப்பாக இருக்காரு வேணான்ட்டாங்களாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? கருப்பை பார்க்காதீங்க, நீங்கள் உள்ள வெள்ளை மனசை பாருங்கள். என்ன லாஸ்ட்டு நீங்கள் சிவப்பாக முடிச்சு அதை முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல மனசாக இருக்காரு அதை மட்டும் பாருங்கள். என்ன உங்களுக்கு கிடைக்கிறது வந்தால் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக தான் தான் நல்ல மனிதனாக இருக்காரு அதை மட்டும் பாருங்கள். அதை விட்டு இப்படி கருப்பாக இருக்காது அதை இருக்குன்னு இப்படி கேள்வி யாரையும் பண்ணாதீங்க. இது வந்து சில பெண்களுக்கு மட்டும்தான். பதிவு வந்து ஒரே ஒரு நபருக்கு தான். அந்த நபர் நான் சேலம் மணியை திட்டச்சில் எனக்கு பதிவு போட்டாவோ. அப்படி திட்டாதீங்க தாய் தப்பா அப்படி இப்படி திட்டு பதிவு போட்டாவோ. இப்போ பாருங்கள் அந்த சேலம் மணியை அசிங்கமாக கிழிச்சிருக்காரு. அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த வழி தெரியும். சும்மா வாயில் பேசிடலாம், அப்படி இப்படி வீடியோவுக்கு நல்லா பேசிடலாம். என்ன மனதில் பார்த்தா தான் அந்த வழி தெரியும். இப்போ மட்டும் நீங்கள் வேறு மாதிரிலாம் அசிங்கமாக பேசியிருக்கீங்க. இதுக்கு என்ன செய்ய சொல்லுங்கள்? கட்டையும் மண்டையில் போட்டுருவோம் கட்டியாம்மா. பண்ணி பையில மூஞ்சி மோரையும் பண்ணி பையில அந்த நம்பரை போட்டு கீழே பாடி அப்புறம் அனுப்பி விட்டுக்கே. பண்ணி பையில வந்து மாட்டி விடுவாள் நீ. பண்ணி பையில பரேசி பையில
மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் வந்து கண்டதை அனுப்பிவிட்ருக்கான். பேஜில் போவோம் முட்டுங்கண்ணா. எங்கே அனுப்பி செத்த பயிலாம் முட்டுங்கண்ணா. உங்களுக்கு இதான் வேலை மீறு, எல்லாத்துக்கும் வேலை மீறு. செத்த பயிலா கேளுங்க. நான் வந்து பொம்பளை மாதிரி ஆடுறது எப்படி, அது ஏன் இஷ்டம், நான் இஷ்டப்பட்டு ஆடுறேன். பரதேசி பயிலாம் உங்களுக்கு எங்களை பேதி எடுக்கு, பேதி வாந்தி கொள்ளையும் எடுக்கல, கொள்ளையாக போகணும்லாம். செத்த பயிலாம் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பயில. அந்த நம்பரை போட்டுட்டு அதை போட்டு இதை போட்டு அனுப்பியே பேயில போவோம். எங்கிட்ட உழுப்போம், கடலில் போய் உழு, ரயிலில் போய் உழு, இல்லை பஸ்ஸில் போய் உழு, இல்லை ராலிலே உள்ள. செத்த பயில பார்க்கலண்ணா. இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதுக்குல வரைய, ஏன் முட்டா பயில இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதுக்கு வரீங்க? ஒரு வீடியோ கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. செத்த பயலுக்கு அசிங்கமாக கமெண்ட் அடிக்கிறேன், வரணும் கமெண்ட் அடிக்கணுன்ட்டு. நானும் பொறுமையாக இருந்தேன், ஓவராக அனுப்புகிறானுவோ. சேனல்லையும் பேய் எடுக்கு, யூடியூப் அது இது எல்லா எல்லையும் போய் அசிங்கமாக கமெண்ட் அடிக்கானுவோ, அது அடிக்க இது அடிக்கானுவோ, பரேசி போயிடுவோம். இல்லை உங்களுக்கு கொள்ளையில் போகுது, கொள்ளையில் போகணும், அவ்வளோ கொள்ளையில் போகணும்லாம். சாவுறான் நெட்டுக்கார். இவன் எனக்கு போட்டு தர மாதிரி, இவன் செல்வன் இந்த மாதிரி, இவன் சாப்பாடு போடுற மாதிரி எனக்கு. செத்த பையில ஒரு வீடியோ கூட போடணும், அசிங்கமாக கமெண்ட் அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு இருக்கானுவோ. வார இந்த பூச்சி அடிச்சுட்டு வர அதுக்கு அறுத்து கிழிச்சு போட பாருங்க. சேனல்லையும் பேய் எடுக்கு, யூடியூப் அது இது எல்லா எல்லையும் போய் அசிங்கமாக கமெண்ட் அடிக்கானுவோ, அது அடிக்க இது அடிக்கானுவோ, பரேசி போயிடுவோம். இல்லை உங்களுக்கு கொள்ளையில் போகுது, கொள்ளையில் போகணும், அவ்வளோ கொள்ளையில் போகணும்லாம். சாவுறான் நெட்டுக்கார். இவன் எனக்கு போட்டு தர மாதிரி, இவன் செல்வன் இந்த மாதிரி, இவன் சாப்பாடு போடுற மாதிரி எனக்கு. செத்த பையில ஒரு வீடியோ கூட போடணும், அசிங்கமாக கமெண்ட் அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு இருக்கானுவோ. வார இந்த பூச்சி அடிச்சுட்டு வர அதுக்கு அறுத்து கிழிச்சு போட பாருங்க. சேனல்லையும் பேய் எடுக்கு, யூடியூப் அது இது எல்லா எல்லையும் போய் அசிங்கமாக கமெண்ட் அடிக்கானுவோ, அது அடிக்க இது அடிக்கானுவோ, பரேசி போயிடுவோம். இல்லை உங்களுக்கு கொள்ளையில் போகுது, கொள்ளையில் போகணும், அவ்வளோ கொள்ளையில் போகணும்லாம். சாவுறான் நெட்டுக்கார். இவன் எனக்கு போட்டு தர மாதிரி, இவன் செல்வன் இந்த மாதிரி, இவன் சாப்பாடு போடுற மாதிரி எனக்கு. செத்த பையில ஒரு வீடியோ கூட போடணும், அசிங்கமாக கமெண்ட் அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு இருக்கானுவோ. வார இந்த பூச்சி அடிச்சுட்டு வர அதுக்கு அறுத்து கிழிச்சு போட பாருங்க. ஒரு எடிட் வந்திருக்கு, அது எடிட்டை ஏன் ஐடியில் வேறு போட்டுக்கணும் பாருங்க. ஸ்டார் ஜிபி முத்துன்னு போட்டு எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்கானுவோ. எங்கே இருந்தல இல்லை எங்களை படிக்கிய நீங்கள் பேயில போகல, என்ன எனக்கு அசிங்கமாக எதுக்குன்னு நீங்கள் எங்கேயும் வகுப்படுத்திட்டு வரீங்களோ, படிச்சுட்டு வரீங்களோ. பேயில போகணும்ல. ஸ்டாமாஞ்சாறு போட்டிருக்கிய, அப்போ அந்த ஸ்டாமாஞ்சாறு போடுற கட்சி ஆரம்பிக்க, அது ஆரம்பிக்க. கட்சிக்கு என்னத்தை போட போகிறா சொல்லு, கட்சிக்கு சின்னத்தை என்ன, கட்சிக்கு ஏதோ ஒன்று போடுவாங்கல்ல, எந்த படத்தை போட போகிறா சொல்லல. பேயில போவான் இதை போடுங்க அதில் கொண்டு. பேயில போகணுன்ட்டு அசிங்கமாக போகிறோன்ட்டு வீடியோ காலில் போகிற போதுங்க. பேயில போகணும் வீடியோ கால் போனாலே இருக்கலாம் நிற்கானுவோம். காட்டுக்குள்ளேயும் நிற்கணும், அதுலேயும் நிற்கணும், இதுலேயும் நிற்கானுவோம். இந்த பூச்சி வேறு சுற்றி கிடக்கு, இவனு வேறு தொல்லை பண்ணணும், இந்த பூச்சி வேறு நம்ம தொல்லை பண்ணிட்டு கிடக்கு. இந்த பூச்சி மாதிரி தான் இவனு நிற்கானுவோம். செத்தா பயிலுவோம். பேயில போவானோ அசிங்கமாக கமாந்துட்டு பார்த்து ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்மளே ப்ரெஷர் ஆகிடுறோம். செத்த பையில அறுத்து கிழிச்சு போடும். உளி இருக்குது, ஏன்னா அகலம் உளி இருக்க வச்சு அப்படியே அருன்னு அறுத்து போடுவோம். அறுத்தாமா பரேசி போயிடலாம். வீடியோ கால் வந்து வீடியோ கால் வாங்காமல முட்டா போயிடலாம். வீடியோ கால் வர்றது மாட்டை காமிக்கிறது, அதை காமிக்கிறது, சாக்கடை காமிக்கிறது, மாட்டுக்கு இதை காமிக்கிறது. செத்த போயிடலாம். பெப்பரேடி 100. செத்த பையில நீ என்ன கமெண்ட் போட்டிருக்க? சிங்கத்தை சீண்டாதீங்களா? சிங்கம்மா நீ சிங்கம்மா? மூதேவி சிங்கம்மா நீ அசிங்கம். பூனை நீ பூனை. செத்த பையில சிங்கத்தை சீண்டாதீங்க. சீண்டுவோம்ல, சீண்டு என்ன செய்வ நீ? அறுத்து கிழிச்சு போடுவோம். அறுத்தாமா மூஞ்சி மோரையும் பாரு. சிங்கத்தை சீண்டாதீங்க. பார்த்துட்டான சிங்கத்தை மூஞ்சி மோரையும். செத்த பயிரா சிங்கம் கிங்கன்ட்டு சிங்கம் கிடையாது, நீங்கள் அவ்வளோ பூனலை. செத்த பயிரா பூனை மாதிரி கத்துங்க மியாமியாமேன்ட்டு. நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை, அருள் பிக்சர்ஸ் யூடியூப் சேனலு. அந்த சேனலில் தான் இந்த சில இன்னும் அடுத்தப்போ ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்க பார்த்துங்க. அந்த தம்பி திறமையாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால் அடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம். பண்ணி வீடியோ போடுவாங்க. தம்பி சொல்லிட்டேன், என்ன பண்ணுங்க தம்பி, நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன்ட்டேன். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு வீடியோ, அவ்வளோதான். மற்ற கிடையாது. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு திறமை இருக்குது. வீடியோ பண்ணுவோம் நண்பர்களே. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அருண் பிக்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பெல் பட்டனை அமைக்கிறங்க நண்பர்களே. என் நண்பர்களே, உயிர் நண்பர்களே, உங்களுக்கு தான். நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை, அருள் பிக்சர்ஸ் யூடியூப் சேனலு. அந்த சேனலில் தான் இந்த சில இன்னும் அடுத்தப்போ ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்க பார்த்துங்க. அந்த தம்பி திறமையாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால் அடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம். பண்ணி வீடியோ போடுவாங்க. தம்பி சொல்லிட்டேன், என்ன பண்ணுங்க தம்பி, நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன்ட்டேன். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு வீடியோ, அவ்வளோதான். மற்ற கிடையாது. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு திறமை இருக்குது. வீடியோ பண்ணுவோம் நண்பர்களே. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அருண் பிக்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பெல் பட்டனை அமைக்கிறங்க நண்பர்களே. என் நண்பர்களே, உயிர் நண்பர்களே, உங்களுக்கு தான். இப்போ மணப்பாட்டு சாலை மீன் வாங்கியாச்சு. இன்னைக்கு சாலை மீன் குழம்பு. மணப்பாட்டு சாலை எப்படி இருக்கா?
சூப்பரா இருக்கு. மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மலைப்பாடு எப்படி இருக்கும்? மணப்பாடு மல்லிகைப்பூ. மலைப்பாடு மல்லிகைப்பூ வருங்க. இன்னைக்கு சாலை மீன் குழம்பு தான். இன்னைக்கு ஜம்முன்னு இருக்கும். வேணுமா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. எந்த ஊரு? சும்மா வீடியோ போடுறதுல இருக்கும். நண்பர்களுக்கு மணப்பாடு சாலை தெரியாது. அந்த சாப்பிட்டாலே டேஸ்டே வேற. ஆமா, மணப்பாடு சாலைன்னா அது மல்லி. வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க, மணப்பாடு மீன் விற்பாங்க. பாத்தீங்களா? அந்த மணப்பாடு எல்லாரும் நீ மீன் குழம்பு எல்லாம் வீட்டுக்கு வாங்க, நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு. என்ன சாலையை பாருங்க, நல்லா பாருங்க. ரைட் சந்தோஷம். பூசுப்பையில மீனை பற்றிலாம் போட்டிருக்கேன். அதை பாரு இதை பாருன்ட்டு இல்லை திங்கதெல்லாம் நீ உழைக்க நீ திங்க முடியா? நீ எப்படி திங்கவே முடியும்? கல் மணி அள்ளி திங்க நீ செத்தப்பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அதை பாரு இதை பாருன்ட்டு தெரியும். முதல்ல பாரு, நீ தின்னு முதல்ல. இல்லை மீன் வாங்கிக்கலாம் வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன கமெண்ட் போட்டிருக்கேன்? மீனுக்கு கொட்டை இருக்க, கொட்டை எடுத்து இல்லைதா? மூதேவி இன்னும் பாரு வந்து மீன்களே போய் அவர்கிட்ட போய் கேளு, தலைவரே மீனுக்கு கொட்டை இருக்க இல்லைன்னு கேளு. இந்த கத்தியதுக்கு மூஞ்சி இழுத்து விட்டுருவாங்க செத்தப்பையில. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கமாண்ட் ஏன்டா வந்து புதுசாக கேட்கிய செத்தப்பையிலாம். மீன் வாங்குற போட மாட்டேக்கான், ஒன்றும் போட மாட்டேக்கான். எப்போ பார்த்தாலும் அதிலே நில்லுங்களே, உங்களுக்கு பிடிச்சிட்டே நில்லுங்களேன் வச்சு. நல்ல மழை அடிக்கி எங்கள் ஊரில். அதான் வெளியே எங்கேயும் போக முடியல. எங்கேயும் போகல. அதான் பெசாட்டு படுத்திருந்து அப்படியே இருக்கேன். இந்த படுத்து செல்லை பார்த்து ஐடியா போனாலும் இந்த பேரை போகணும். கமாண்டை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக வருது. கமாண்டு ஒரு மாயமாக தான் இப்போ அடிக்கான ஒரு கமாண்டு. வர கமாண்டு இப்போ படும் கேவலமாக போகுது. கேவலமாக அசிங்கமாக அடிக்கணும். பேயில் போகணும். இப்போ ஒரு போஸ்ட் வந்து இப்போ ஒரு தபால் வந்திருக்கு. இந்த தபாலை நான் பிரிக்கவே மாட்டேன். இந்த தபால் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பிரிக்க மாட்டேன். போஸ்ட்மேனே பார்த்து சிரிச்சிட்டு போகிறாரு. பேயில போவான்ல, எதுக்குல உங்களுக்கு பேய் எடுக்கு பேதி. எப்போ பார்த்தான் தபால் எப்படி அடிக்கல செத்தப்படலாம். இது பார்ப்போம். பேர புருஷோத்தமன், பழைய பாண்டை தெரு, படுக்கப்பத்து, தூத்துக்குடி மாவட்டம். படுக்கப்பத்து எங்கே? பாண்டை தெரு எங்கே இருக்குது? படுக்கப்பத்து எங்கள் ஊருக்கு தானே ஒரு படுக்கப்பத்து இருக்குது. இது தெரியலையே. சரி எதாவது பேயில் போவான். என்னத்தை அனுப்பி விட்ருக்கா நீ? அதை பார்த்தேன். கவரை பிரிக்காமல் தொட்டு பார்த்தேன். தெரிஞ்சு போச்சு எனக்கு. அறுத்து கிழிச்சு விடுவோம். அறுத்தாமா செத்தா பயிரலாம். என் பையன் வந்து என்ன சுட போகிறானா? மனம் பார்த்தீங்களா? காலையிலே சுட்டுருவோன்னு சொல்லி துப்பாக்கி வச்சுட்டு நிற்கான். சுடல பார்ப்போம். துப்பாக்கின்னு டொங்குக்கு குண்டு வர மாட்டுக்கு. குண்டு எங்கே? குண்டு எங்கே? குண்டு இல்லாமல் என்ன துப்பாக்கி? குண்டு தானே முக்கியம். நல்லா அப்பதானே குண்டு தானே முக்கியம். ஆமாம். என் மகா என் முத்து பாருங்க, எனக்கு சேமியா வாயில ஊட்டுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா சாப்பிடுங்க. சேமியா ஊட்டுறியா இல்லை வாயில குத்துறியா நீ? ஊத்து மெதுவா விட்டுட்டி, மெதுவா விட்டு. மீன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சாலை மீனை பொரிக்கும். பாருங்க, சாலை மீன் பொரிச்சு தின்னா டேஸ்ட்டே வேறு. மீன் குழம்பும் அப்படி தான், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட வரீங்களா? ஒரு பிடிச்சிருவோம். நீங்கள் சொல்லுவீங்க, அட சாப்பாட்டு செத்தாப்பையில சாப்பாடு சாப்பிட அடையதே. செத்தாப்பையில நான் திங்கிறேன், இப்படி தான் திம்மம்ல செத்தாப்பையில. அப்படியே அள்ளியில் அடைய முடியேன் நான் செத்தாப்பையில. இல்லை லூசு பயிருளா, முட்டா பயிருளா. நேற்று சும்மா ஒரு காடை கறியை திங்கிற மாதிரி இப்படி சீன் போட்டிருக்கேன். அதுக்கு காக்கா கொண்டு வச்சு அதை நான் திங்கிற மாதிரி என்ன அந்த அண்டை காக்க மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன் செத்தா பயிருளா. என்னல இல்லை எப்படில உங்களுக்கு ரோசனை இப்படிலாம் வருது உங்களுக்கு? இல்லை மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் விற்கல. பேயில போகலாம். சி அண்டை காக்க மாதிரி ஆக்கிச்சுக்க, அண்டை காக்க மாதிரி.